ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பசலைக்கீரை தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிலோன் பசலை அப்படின்னு சொல்லக்கூடிய குத்து பசலைக்கீரை தான் நம்ம ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், அடுத்ததாக ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ இது கூடவே ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுபடட்டும். அதுக்கடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் நல்லா வதங்கி வந்திருக்கு. அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததும் நாம் இதில் கூட தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது அப்படியே அந்த மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கீரையிலேருந்து தண்ணி விடும், அதனால் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இடையில திறந்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கீரையே தண்ணி விட்டதுனால இந்தளவுக்கு இருக்குது. உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம அதை தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு பார்க்கலாம். இப்போ பச்சை வாசனை எல்லாமே போய் தொக்கு ஓரளவுக்கு ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு பொடி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 5 மிளகு சேர்த்துருக்கேன். எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுக்க போகிறோம். ஓரளவுக்கு சிவந்து வர்ற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது மிதமான தீயில இருக்கட்டும். இதை நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த கொதிச்சிட்ருக்க குழம்புல நம்ம இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பொடியை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த பொடி அரைக்கும் போதே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெய் திரண்டு வந்துடுச்சு. நமக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக
அதான் நமக்கு பசலைக்கீரை தொக்கு தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.